மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன்களான விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர்ல ஒருவரான சண்முக பாண்டியன் திரைப்படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. சோ இவர் அப்பா இருந்த பொழுது ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு. சோ அப்போது பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த அளவிற்கு நடிப்பு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற கமெண்ட் தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட 3 அல்லது 4 படங்கள்ல நடித்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் நடிப்புக்கு பிரேக்குமே விட்டுட்டாரு. சோ கட்சி வேலைகள்ல ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த சமயத்துல தான் எப்படி நடிப்பது அப்படின்றதுனால சண்முக பாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே நடிக்காமல் இருந்தாரு. ஆனால் பாத்தீங்கன்னா திடீரென படைத்தலைவன் அப்படின்ற படத்துல கமிட் ஆகி நடிச்சாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை அன்பு அவர்கள் இயக்க இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. படத்துல சண்முக பாண்டியனுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதால சண்முக பாண்டியன் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் அதர்சருடைய அடுத்த திரைப்படமான ஏகே 64 படத்துல ஜாயின் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் அவர்கள் சண்முக பாண்டியனிடம் கதை சொல்லிருக்காராம். கதை சொன்னது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் இருப்பதையுமே எடுத்து சொல்லிருக்காரு. ஆகையால சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை ஓகே பண்ணிருக்காரு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு ஒரு ப்ரோமோ வடிவில் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.